வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் எப்படி செட் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இது எதை பற்றின டேட்டானா, நம்ம ஒரு ஹோல்சேல் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ டெய்லியும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு எல்லாருக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரியாக என்னென்னா, இந்த மாதத்தில் 10ஆம் தேதி தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பொருள் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக எப்போ வாங்கினாங்கன்னா, நேற்று வாங்கினாங்க 17/11/2023. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. அப்போ 9th என்ட்ரியாக இன்றைக்கான டேட் என்னென்னா 18/11/2023 அப்படின்னு வச்சுங்க. யாருன்னா கஸ்டமர் மணி. ஸோ எவ்வளோக்கு பொருள் வாங்குறாருன்னா 50,000க்கு பொருள் வாங்குறாரு. இப்போ 9th என்ட்ரிக்கும் நம்ம பார்டர் செட் பண்ணோம். அதுக்கு அந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கஸ்டமர் வராரு. ஸோ 10th கஸ்டமரையும் நம்ம டைப் பண்ணிவிட்டு திருப்பியும் அவருக்கு என்ன பண்ணணும், பார்டர் செட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணுறதால நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டேட்டாக்கு உங்களுக்கு பார்டர்ஸ் வேணுமோ ஸோ அந்த டேட்டா இருக்கிற காலமை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஏபிசிடி ஸோ இந்த 4 காலமில் தான் நம்ம டேட்டா இருக்குது. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்கும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ ரூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் வித் செல் டு ஃபார்மேட் அப்படின்றத கொடுத்துட்டு தென் ஃபார்மேட் வேல்யூ வேர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கா. ஸோ அதில் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய டேட்டாவோட ஃபஸ்ட்டு செல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏவை மட்டும் லாக் பண்ணிவிட்டு 1 அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர்ஸ்குள்ளே போங்க. பார்டர்ஸ்குள்ளே போயிட்டு அவுட்லைன் பார்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேன்னு கொடுங்க. இப்போது நீங்கள் 10ன்னு என்டர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் வந்து செட் ஆகிடும். 19/11/2023 யாருன்னா முகேஷ். எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ நீங்கள் திருப்பியும் நாளைக்கு வந்து 11 கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸிலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது உங்களுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தொடர்ந்து இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.